என்ன சித்தி, தப்பு பண்றவங்க தைரியமா பண்றாங்க. நான் தப்ப சரி பண்றதுக்கு தானே இதை செய்யறேன். நான் யாருக்கு சித்தி பயப்படணும்? எனக்கு அந்த சாமி துணை நிக்கும். நீங்க நகையை மட்டும் செஞ்சு டைமுக்கு எடுத்துட்டு வந்தா போதும். சரிங்களா சித்தி? சரி. இது கண்டிப்பா உன்னோட வேலை தானே எனக்கு தெரியும். ஆனா அதை நிரூபிக்கிறதை விட இந்த பூஜை தடங்கள் இல்லாம நல்லபடியா நடக்கணும்னு தான் நினைச்சேன். இந்த தப்புக்கு கண்டிப்பா உனக்கு தண்டனை கிடைக்கும். இருங்க இருங்க. இந்த நேர்த்தி கடனை இப்ப கல்யாணம் முடிச்சிருக்கிற என் 2வது பையனுக்காகத்தான். மாலை அவங்க கிட்ட கொடுங்க. சரி சரி சரிங்க. அன்பு, உன்னையும் சாரியும் இப்படி பாக்கும்போது ரிசப்ஷன்ல பார்த்த மாதிரியே இருக்கு. அம்மோ, குட்டிமா ரொம்ப சந்தோஷமா இருக்கா. விஸ்வா அவளை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. நீ இதெல்லாம் இங்கதான் எங்கேயோ இருந்து பார்த்துட்டு இருக்கேன்னு தோணுது. கண்டிப்பா உன் ஆத்மாவும் சந்தோஷப்படும். பூஜை சிறப்பா முடிஞ்சதுமா. நீங்க வச்ச பொங்கல்ல இருந்து அம்மாவுக்கு சாத்தின நகை வரைக்கும் அத்தனையும் ஆத்தா மனசார ஏத்துக்கிட்டாங்க. இது நாள் வரைக்கும் நீங்க இழந்த அத்தனை நல்லதையும் உங்க குடும்பத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க போறது இந்த அன்பு செய்தாமா. இத நான் சொல்லலாமா? இது அத்தனையும் அந்த ஆத்தாவோட வாக்கு. அப்ப நான் வரமா? வரேன் தம்பி. சரி, எல்லாரும் கிளம்பலாமா? வாங்க. என்ன நடக்குதுங்க? நான் தானே நகையை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தேன். அப்புறம் எப்படி திரும்ப பாக்ஸ்குள்ள வந்துச்சு? அதான் வசந்த், எனக்கும் ஒன்றும் புரியல. நீ ஏன் அக்கா நொக்கான்னு பாசத்துல கொண்டு வந்து வச்சிட்டியா? வசந்த், நான் தான் அந்த நகையை பத்திரமா ஒளிச்சு வச்சிருக்கேன். அப்புறம் எப்படி திரும்ப பாக்ஸ்குள்ள வந்துச்சு? அதான் எனக்கும் தெரியல. ஆனா அந்த நகையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னமோ போ, நான் பட்ட கஷ்டம்லாம் வீணா போச்சு. இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் இருக்குன்னு நினைச்சேன். இப்படி சப்பையா முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு போனது நகை இருக்கான்னு பாரு. நம்மளை யாராவது பாத்துற போறாங்க. சரி வாங்க கிளம்பலாம். சரி வா. இந்த நகை இங்க இருக்குன்னா அப்புறம் கோவில்ல கொடுத்த நகை? இந்த அன்பரசு ஏதோ ஃப்ராடு பண்ணிருக்கா. இப்ப கொண்டு போய் இதை காட்டினா நமக்கு இது எப்படி கிடைச்சதுன்னு கேள்வி வரும். நேரம் பார்த்து இதை வச்சு அன்பரசிக்கு ஆப்படிப்போம். அன்பரசி நகையை காணோன்னு எனக்கு போன் பண்ணும்போதே நினைச்சேன் நீதான் இந்த வேலையை பண்ணிருப்பேன்னு. ஏண்டி, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பியா? பொண்ணு சொல்லி என்ன பண்றது? எல்லாம் நான் பண்ண தப்பு. ஆரம்பத்துல இருந்தே உன் மனசுல விஷத்தை விதைச்சது நான் தானே. பாவடி அந்த அன்பரசி. இப்ப கூட உன்னை தங்கச்சியா நினைச்சு உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா. ஆனா நீ என்னடானா அவ வாழ்க்கையில நீ குழி பறிக்க பாக்குற. ஐயோ அம்மா, போதும். இதுக்கு மேல நீ வாயை திறந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். போதும், நீ இங்க இருந்து கிழிச்சதெல்லாம். முதல்ல கிளம்பு. அம்மா
கிளம்புன. என்ன சம்பந்தி, கிளம்பிட்டீங்களா? இப்பதானே நம்மலாம் கோயில்ல இருந்தே வந்தோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமே. இல்லங்க, வீட்ல நிறைய வேலை இருக்கு. கோயிலுக்கு போகணுமேன்னு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். இப்ப போனாதான் சரியா இருக்கும். என்ன அனன்யா உங்க கூட வராளா? ஆமா, இவளும் இந்த வீட்ல ஒரேடியா தங்கிட்டானா நல்லாவா இருக்கும்? அதான் எங்க கூடவே கூட்டிட்டு போறோம். ஏங்க, அனன்யா கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு போட்டுமே. அவ அங்க வந்து என்ன பண்ண போறா? இல்ல பத்மா, அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல தங்கச்சியும் கூட இருக்கிறது அவ்வளவு முறையா இருக்காது. என்னதான் நாம இதை யதார்த்தமா எடுத்துக்கிட்டாலும் நாளைக்கு யார்கிட்டயும் பேச்சு வாங்கிட கூடாதுல்ல. அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அவ நிரந்தரமா இங்க தங்க முடியாதுல்ல. அதோட இவ எப்பவுமே என் கண் பார்வையிலே தான் இருக்கணும். நீ என்னதான் செஞ்சாலும் நான் இந்த வீட்ல தான் இருப்பேன். அன்பரசிய நான் இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு தான் நான் அந்த வீட்டுக்கே வருவேன். அதுக்கு இல்ல, அவ இங்க இருக்கும்போது கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டுமே. அப்படி இல்லை மேடம். சம்பந்தம் பண்ண வீடுங்கிறது நெருப்பு மூட்டி குளிர்காயிற மாதிரி. ரொம்ப நெருங்கினா சுற்றும், தள்ளி இருந்தா குளிரும். அனல் அணுகாம நாம தான் பார்த்துக்கணும். சிவகாமி பொண்ணுங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா. இல்ல நம்ம பத்மா போயிட்டு வரட்டும், விடு. நான் இங்க இருந்து வர மாட்டேன். ஏண்டி இப்ப கத்துற? என்ன சீன் போடுறியா? ஒழுங்கு மரியாதையா கிளம்பி எங்க கூட வீட்டுக்கு வந்துரு. இல்லன்னா நான் மனுஷியா இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் இங்கதான் இருப்பேன். நான் வர மாட்டேன். அனன்யா, என்ன இது சின்ன குழந்தைங்க மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்க? இந்த வீட்டுல அன்பரசிக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. நீ இன்னொரு வீட்டுக்கு கல்யாணமாகி வாழ போற பொண்ணு. நீ இங்க தங்கியிருந்தா பாக்குறவங்க எங்களை தான் அசிங்கமா பேசுவாங்க. உன் அம்மா உன் நல்லதுக்கு தான் சொல்றா. எதுவும் பேசாம கிளம்பு. நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. நான் இங்கதான் இருப்பேன். வர முடியாது என்னால வீட்டுக்கு. அனன்யா, எதுக்கு இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நீ இங்க இருக்க கூடாதுன்னு தானே அம்மா காரணம் சொல்றாங்க. அப்புறம் என்ன, கிளம்பு. உங்க யாருக்கும் என் மேல பாசமே கிடையாது. நான் எக்கேடு கெட்டு போனா என்னன்னு தானே நினைச்சிட்டு இருக்கீங்க? என் நிம்மதி சந்தோஷம்னு எதை பத்தியுமே அக்கறை இல்லாம இங்க இருந்து என்ன அழைச்சிட்டு போய் அந்த வீட்டுல ஜெயில் மாதிரி என்ன அடைக்க பாக்குறீங்கல்ல? அன்பரசி வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை பண்ணணும்ன்றதுக்காகவே அவ இங்க தங்கணும்னு நினைக்கிறா. அதுக்கு என்ன மாதிரி டிராமா போடுறா பாருங்க. ஆமா மஞ்சு, அவ இங்க இருந்த ஒவ்வொரு நாளும் அன்பரசிக்கு தொல்லை கொடுத்துட்டே தான் இருந்தா. அவளை இங்க தங்க வைக்க கூடாது. அவ இருந்தா என்ன அண்ணி? அதான் நாம எல்லாரும் இருக்கோம்ல. நம்மள மீறி அப்படி அவ என்ன பண்ணிடுவா? பாத்துக்கலாம், விடுங்க.
இவெல்லாம் சரிப்பட்டே வரமாட்டா. இவளுக்கும் ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். அதானே, ஒரு பொண்ணுக்கு கனவு லட்சியம்னு எதுவுமே இருக்க கூடாதுல்ல. அப்படியே சுயமா ஏதாவது யோசிச்சா கூட காரணம் சொல்லி உடனே கல்யாணம் பண்ணி அவளை வீட்டை விட்டு துரத்திடுவீங்கல்ல. ஏய், உன் கனவு லட்சியம் எல்லாம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வாயை மூடிக்கிட்டு கிளம்பு. நான் கேட்டேனா இப்போ உன்னை கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லி? நான் ஆசைப்பட்டது இந்த வீட்டுல மருமகளா வாழணும் தான். ஆனா என்னோட ஆசைதான் நிராசையா போயிடுச்சு. இதுக்கு மேல இந்த காதல் கல்யாணம் எல்லாம் எதுவுமே எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லம்மா. என் லட்சியத்தை மாத்திட்டு வேற ஒரு இலக்கோட போயிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க எல்லாரும். இலக்கா? அதுவும் உனக்கா? இங்க தங்கணுங்கிறதுக்காக ஏதாவது சும்மா பேசிட்டு இருக்காத. சித்தி, ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. அவ என்னதான் சொல்றான்னு கேப்போமே. அன்பரசி, நீ எதுக்கு இப்ப தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க? அவளுக்கு இருக்கிற ஒரே லட்சியம் உன்னை போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துக்கு அவ வர்றது தான். இது கூட தெரியாத உனக்கு? இல்ல தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருக்கியா? ஆன்ட்டி சொல்ற மாதிரி அவங்க அனன்யா கூட்டிட்டு போட்டுமே. அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன்னா தயவு செஞ்சு அவளை போக விடு. இல்ல சார், அவ ஏதோ லட்சியம் கனவுலாம் சொல்லிட்டு இருக்கா. அது என்னன்னு ஒரு வாட்டி கேட்போமே சார். அத நம்ம கேட்காம அனுப்புறது தப்பு. அவ சொல்லட்டும். நீ சொல்ல அனன்யா. வரப்போற நேஷனல் லெவல் அத்லெட்டிக் காம்படிஷன்ல நான் கலந்துக்கிட்டு ஜெயிக்கணுங்கிறது தான் என்னோட ஆசையே. இது வரைக்கும் என் கேம்ல நான் ஃபோக்கஸ் இல்லாம இருந்துட்டேன். இனிமே தீவிரமா பிராக்டிஸ் பண்ணி இந்த மேட்ச்ல வின் பண்ணணும்னு நினைக்கிறேன் நானு. இந்த போட்டியில தானே விஸ்வாசர் என்னையும் கலந்துக்க சொன்னாரு. ஏய், என்னடி பேசிட்டு இருக்க நீ? நாங்க உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். நீ என்னடானா? இங்க பாரு அனன்யா, இழந்ததை நினைச்சுக்கிட்டே இருக்கிற வாழ்க்கையை நாம தொலைச்சிடக்கூடாது. நாங்க சொல்றத தயவு செஞ்சு கேளு. இல்லம்மா, என் வாழ்க்கை இதுக்கப்புறம் இதுதான். அன்பரசி மாதிரி நானும் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் மீட்ல கலந்துக்கணும். இங்க நான் இருந்தா அன்பரசி என் லட்சியத்துக்கு சப்போர்ட் பண்ணுவா. விஸ்வா அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்கற மாதிரி எனக்கும் ட்ரைனிங் கொடுப்பார்ல. நானும் போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ணி எங்க 2 பேர்ல யார் ஜெயிச்சாலும் உங்களுக்கு பெருமை தானே. இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டதுதான் கிடைக்கல. அட்லீஸ்ட் இதுலயாவது நான் சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் எல்லாரும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதுதான் உன்னோட விருப்பம்னா நம்ம வீட்ல இருந்தே நீ அதை செய்யலாமே. பிராக்டிஸ கிரவுண்ட்ல தானே கொடுக்க போறாரு. அப்ப போய் நீ கலந்துக்கோ. மா, நான் சொல்றது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஒரு கோச் எப்பவும் நம்ம கூடவே இருக்கிறது யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு. அதுதான் நான் இப்ப யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ கோச்சையே கபலீகரம் பண்ண நினைக்கிற. அப்பா என்னம்மா பேசுறாடா. போற போக்க பார்த்தா எப்படி இங்க தங்கிருவா போல இருக்கே. அனன்யா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு முடிவு எடுத்திருக்கிறதுக்கு நானும் ஒரு வகையில காரணம். அவ வாழ்க்கையில் என்னால ஏற்பட்ட வலிக்கு இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதுதான் சரியா இருக்கும். சிவகாமி, அனன்யா உங்க பொண்ணாவே இருந்தாலும் அவ வாழ்க்கையில எனக்கும் அக்கறை இருக்குங்க. அவ நடந்ததையே நினைச்சிட்டு இருக்காம அதுல இருந்து ஓவர் கம் பண்ணணும். அதுக்குதான் அவ புதுசா ஒரு பாதையில போகணுங்கிறா. அவளுக்கு ஒரு சேஞ்ச் தேவைப்படும். அவளுக்கு இங்க இருந்து சாதிக்க முடியும்னா அவ இங்கே இருக்கட்டுமே. இல்லங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, சித்தி, என் தங்கச்சி இவ்ளோ தெளிவா ஒரு முடிவு எடுத்திருக்கான்னு நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அனன்யா இங்கே இருக்கட்டுமே சித்தி. விஸ்வாசாரே அவளுக்கு ட்ரைனிங் பண்ணட்டும். என் தங்கச்சி ஜெயிச்சா நானும் ஜெயிச்ச மாதிரி தானே. அதுக்கு இல்லங்க, நான் எதுக்காக சொல்றேன். சிவகாமி விடு, குட்டிமா தான் சொல்றாள், அவ பாத்துப்பா. அனன்யா,
நீ இங்க இருந்து காம்படிஷன்ல வின் பண்றது முக்கியம் இல்லை. நீ இங்க இருக்கிற வரைக்கும் இந்த வீட்ல உன்னால யாருக்குமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஞாபகம் வச்சுக்கோ. அப்படிலாம் எதுவும் வராதுப்பா. அதான் அக்கா இருக்கால்ல, அவ என்ன பாத்துப்பா. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க. சரி, நாங்க போயிட்டு வரோம் மேடம். வாங்க. ஒழுங்கா நடந்துக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். அனன்யா, நீ உள்ள போமா. சரிங்க ஆண்டி. எப்படியோ ஒரு வழியா நம்ம நினைச்சதை சாதிச்சிட்டோம். சிவகாமி தாய் 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாயோன்னு தெரியல போல இருக்கு. நான் எப்படி அந்த அன்பரசி வாயாலே என்னை இங்க இருக்கட்டும்னு சொல்ல வச்சேன் பாத்தியா? இதே மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அவளை வெளியில போன்னு, ஏன் விஸ்வாவே அவளை கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளுற மாதிரி நான் செய்யறேன் பாரு. நான் மங்கா பேத்தி, கண்டிப்பா நான் செய்வேன். அனன்யா, ஆண்டி, உன்னை பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு அனன்யா. என்ன ஆண்டி பண்றது? என் தலைவிதி அப்படி இருக்கு. எனக்கும் விஸ்வாக்கும் கல்யாணம் ஆகி நான் உங்க மருமகளா இந்த வீட்டுல இருந்திருக்கணும் ஆண்டி. அதுதானே நீங்களும் ஆசைப்பட்டீங்க. ஆனா என்ன பண்றது, எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு. ஆமாமா, நீ எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையை உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு தான் நானும் முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனா அது நடக்காம போயிடுச்சு. நாம ஒரு கணக்கு போட்டா அந்த ஆண்டவன் முன்னாடியே இன்னாருக்கு இன்னார்னு ஒரு கணக்கு போட்டு தான் வச்சிருக்கான். அதுக்காக நீ கல்யாண வாழ்க்கையே வெறுக்கிறது சரியில்லை அனன்யா. நீயும் கல்யாணம் பண்ணி புருஷன் குழந்தை குட்டி அப்படின்னு சந்தோஷமா வாழணுங்கிறது தான் என்னோட ஆசைடா. ஆண்டி, என் வாழ்க்கையில மேரேஜ்ங்கிற ஒரு சாப்டரை எப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்காக நான் யாரையும் ப்ளேம் எல்லாம் பண்ணல. அது ஓவர், அவ்வளோதான். இனி என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் என்னோட ஸ்போர்ட்ஸ் கெரியர்ல மட்டும்தான். நான் விஸ்வாவோட ஒய்ஃபா கை கோர்த்து போகணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ அவர் என்னோட ஸ்போர்ட்ஸ்ல கோச்சா கை கோர்த்து போகணுங்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆண்டி. இதுல நான் தான் பெஸ்ட்னு கண்டிப்பா ப்ரூவ் பண்ணுவேன். என்ன இது, இன்னைக்கு எல்லாரும் நான் பேசுறதுக்கு இப்படி கவுறாங்க. ஆண்டி என்ன பாக்குறத பார்த்தா அப்படியே கட்டி பிடிச்சு உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்வாங்க போல இருக்கே. உன்னை நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அனன்யா. ஆனா கல்யாணம் ஆண்டி, கல்யாணம் தான் ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கைங்கிறது கடந்து போச்சு ஆண்டி. இந்த உலகத்துல எத்தனையோ பெண் சாதனையாளர்கள் கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருக்காங்கல்ல. அதனால இப்போதைக்கு என்னோட ஸ்போர்ட்ஸ் மீட்டை மட்டும்தான் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன். மத்ததெல்லாம் அதுக்கப்புறம் தான் ஆண்டி. நீ சாதிக்கணும் அனன்யா, எனக்கும் அதுதான் சந்தோஷம். ஆனா உன் வாழ்க்கையில கல்யாணம் மட்டும் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு மட்டும் எடுக்கவே கூடாது. ஏன்னா நீ இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு நானும் காரணமா இருக்கேங்கிறது கொஞ்சம் எனக்கு கில்ட்டி ஃபீலிங்காவே இருக்குமா. ஐயோ ஆண்டி, நீங்க அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா உங்களுக்காக மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்போர்ட்ஸ் மீட் முடிஞ்சு அதுல நான் வின் பண்ணி அந்த மெடலை கொண்டு வந்து உங்க கையில கொடுத்துட்டு இப்ப பாருங்க ஆண்டி மாப்பிள்ளைன்னு அப்ப சொல்றேன். நீங்க யார காட்டினாலும் அது யாரா வேணா இருக்கட்டும், நான் கண்ணை மூடிக்கிட்டு அவனுக்கு கழுத்தை நீட்டுவேன். போதுமா? ஹாப்பியா? ரொம்ப சந்தோஷம். உன்னை மருமகளை அடைய போறவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான்.
என்னாச்சு சார்? எதுக்கு இவ்ளோ கோவமா இருக்கீங்க? இதுக்கு கீழே நான் பேச வரும்போது தடுத்த? ஆ, ஆ, அது இல்ல சார். அவளே ஏதோ ஒரு ஆதங்கத்துல பேசிட்டு இருக்கா. நீங்க ஏதாவது டென்ஷனா பேசி அங்க தேவையில்லாம சண்டை அடிச்சுனா என்ன பண்றது? அதனாலதான் சார் உங்களை பேசாம இருக்க சொன்னேன். சார், நான் ஒன்னு சொல்றேன், நீங்க கோவப்படாம கேட்கணும். நீ ஃபர்ஸ்ட் சொல்லு, நான் கோவப்படுறதா இல்லைன்னா அப்புறம் முடிவு பண்ணிக்கிறேன். அனன்யாவும் இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்ல கலந்துக்க ஆசைப்படுறா. நீங்க பேசாம அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என் பேருக்கு பதிலா அனன்யா பேரை போடுறீங்களா?